ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. தலைப்பு 53வது தலைப்பு. வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். யுத்த களத்தில் தென்னகத்தின் தாக்கம். மகாபாரத தொடரின் இந்த பகுதியில் குருஷேத்திர போர்க்களத்தில் பாரத தேசத்தின் தென்பகுதியை சேர்ந்தவர்களின் பங்கு பற்றி சத்குரு விவரிக்கிறார். உதாரணமாக, பார்ப்பாரிக்கின் தலையை குருதட்சணையாக பெறும் கிருஷ்ணர் அவனது வேண்டுகோளை ஏற்று மகாபாரத போர் முழுவதையும் பார்க்கும் வாய்ப்பை அவனது தலைக்கு அளிக்கிறார். பார்ப்பாரிக் தென்னிந்தியாவைச் சேர்ந்த வீரன் என்று நீங்கள் கூறினீர்கள். அதே விதமாக போரில் தென்னிந்திய மறைஞானம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று கூறினீர்கள். பார்ப்பாரிக் தனது அபார ஆற்றலை வெளிப்படுத்தினான். ஆனால் நல்ல வேளையாக அவனால் அதை பாண்டவர்களுக்கு எதிராக பயன்படுத்த முடியாமல் போனது. இவனால் சர்வநாசம் விளையும் என்பதை பார்ப்பாரிக்கை பார்த்த அந்த கணமே கிருஷ்ணர் முடிவு செய்தார். பாரத போரில் கலந்து கொள்ள வந்த பார்ப்பாரிக்கு வெறும் 3 அம்புகளை மட்டுமே தன்னுடன் எடுத்து வந்தான். தன்னுடைய ஆற்றல் மீது அவனுக்கு அந்த அளவு நம்பிக்கை இருந்தது. மொத்த உலகையும் வெல்ல இந்த 3 அம்புகளே போதுமானது என்று அவன் நம்பினான். அதோடு பார்ப்பாரிக் கௌரவர்களுடனே அல்லது பாண்டவர்களுடனோ இணைந்து போர் செய்ய விரும்பவில்லை. யார் தோல்வி அடையும் நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் நின்று போர் செய்வேன் என்ற முடிவோடு அவன் குருஷேத்திரம் வந்திருந்தான். பார்ப்பாரிக்கிற்கு இந்த போர் விளையாட்டு மிகவும் பிடித்திருந்தது. ஏனென்றால் தன்னால் வெல்ல முடியும் என்று அவன் உறுதியாக நம்பினான். தென்னிந்திய மறைஞானம் யுத்த களத்தில் பெரும் பங்கு வகித்தது. கடோத்கஜனின் அமானுஷ்ய ஆற்றலால் கர்ணன் தனது சக்தி ஆயுதத்தை இழக்க நேரிட்டது. சக்தி ஆயுதம் மட்டும் கர்ணனிடம் இறுதி வரை இருந்திருந்தால் நிச்சயமாக அர்ஜுனன் இறந்திருப்பான். தன்னை கூட கர்ணனால் கொல்ல முடியும் என்று கிருஷ்ணரே கூறியிருக்கிறார். எனவே குருஷேத்திர யுத்தத்தில் தென்னிந்திய மறைஞானம் வெற்றியை தீர்மானிப்பதாக இருந்திருக்கிறது. கடோத்கஜனின் தாயான இடும்பி ஒரு பெண் தெய்வத்தை வழிபட்டு வந்ததையும் அந்த தெய்வத்தின் அருளை பெறுவதற்காக நரபலி கொடுத்து வந்ததையும் பற்றியும் பல கதைகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட வழிபாட்டு முறை அவர்களது கலாச்சாரத்தில் இருந்திருக்கிறது. இடும்பியின் பூர்வீகம் தென்னிந்தியா. மகாபாரத போரின் போது இருதரப்பினருக்கும் உணவு தயாரித்து வழங்கும் பொறுப்பை உடுப்பியின் அரசர் ஏற்றிருந்தார். தென்னகம் பல விதங்களில் ஆதரவு அளித்தாலும் போர் நடந்தது வடபகுதியைச் சேர்ந்த அரசர்களுக்கிடையேதான். அவர்கள்தான் போர்க்களத்தில் நேரடியாக மோதியவர்கள். அதே சமயம் தென்பகுதியைச் சேர்ந்த வீரர்களும் யுத்த களத்தை தவறவிட விரும்பவில்லை. அவர்கள் போரில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் யுத்த களத்தில் போர் எப்படி நடக்கிறது என்று பார்க்க விரும்பினார்கள். பார்ப்பாரிக் தன் தலையை தானே கொய்து கொண்ட பிறகும் கூட ஒரு சிறு குன்றின் மீது இருந்தபடி போரை முழுமையாக பார்க்கும் வாய்ப்பை அவனது தலைக்கு கிருஷ்ணர் அருளியதால் களத்தில் என்ன நடக்கிறது என்ற முழுமையான புரிதலுடன் இரு தரப்பினரையும் கவனித்து பேசியிருக்கிறான் பார்ப்பாரிக். இன்னைக்கு 53வது தலைப்பு நிறைவடைஞ்சிடுச்சு மக்களே. நாளைக்கு நம்ம இதை தொடர்ந்து 54வது தலைப்பு பார்க்கலாம். நம்ம சேனல் எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே. நாளை சந்திக்கலாம். The path to righteousness is arduous, but through unwavering devotion and the